உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் விடுதலை நாள் விழா சிறப்பு உலக சாதனை தொடர் கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவனையும் செயலாளர் பாரதிதாசனையும் நம் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டன் தமிழன் ஐயாவையும் வணங்கி எனது இந்நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இந்நிகழ்ச்சியினை ஒளிபரப்பும் ஸ்டெப் தொலைக்காட்சியிற்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை, இதற்கு வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கும் தமிழ் மாமணி திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும், கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் திருக்குறள் செல்வி தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் ஸ்டெப் டிவியினுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்களையும், பங்கேற்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது தலைமை தாங்கி நடத்தவிருக்கும் சிவகாமி சண்முகம் அம்மாவிடம் இந்நிகழ்ச்சியினை ஒப்படைக்கின்றேன். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு இன்று சிறப்பானதொரு கவியரங்கம் நடக்கவிருக்கிறது. இந்த கவியரங்கத்தின் தலைப்பு என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதை தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் வரவேற்புரை ஆற்றிய ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கவியரங்கத்திற்கு என்னுடைய தலைமை கவிதையை வாசிக்க இருக்கின்றேன். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. விடுதலை பெற்று விட்டோமா என்ற ஐயம் எழுகிறது. விடுதலை பெற்று விட்டோமா என்ற ஐயம் எழுகிறது. ஏன் இந்த எண்ணம்? கூண்டுக்குள்தான் இருக்கின்றோம் இன்னும். சாவியை பிடுங்கினோம் அந்நியர் கையில், தந்து விட்டோம் இந்தியர் கையில். இன்னும் பூட்டு திறக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் என்றான் விஜயன். கண்கட்டை அவிழ்க்காமல் வாழ்கின்றோம் இன்னும். காசு கொடுத்து வாங்கும் தண்ணீரும் மாசுபடுத்தி அழியும் இயற்கையும். இலவசங்களை பெற வரிசையில் மக்கள், ஊக்கிகள் செலுத்தப்படும் மாக்கள். நாமே நம் தலையில் மண்ணை வாரி இறைக்கின்றோம். நாமே நம் தலையில் மண்ணை வாரி இயற்கின்றோம். இயற்கை வளங்களின் ஏற்றுமதி, செயற்கை மருந்துகளின் இறக்குமதி. தன்னலமற்ற தலைவர்கள் இல்லை, மக்கள் நலன் விரும்பும் அதிகாரிகள் இல்லை. வறுமையை ஒழிக்க வழியில்லை, வாழ்வாதாரம் தேடி ஓயவில்லை. தனி மனித நிலை உயரவில்லை, விவசாயிகள் வாழ்வு வளம் பெறவில்லை. கடனாளிகளை, சோம்பேறிகளை, குடிகாரர்களை, ஏமாற்றுக்காரர்களை, சுயநலவாதிகளை, கொள்ளையடிப்பவர்களை, மனிதாபிமானமற்றவர்களை விரட்டி அடிக்க வளமையான இந்தியாவை பெற உண்மையான விடுதலை வேண்டும். விடுதலை என்று சொல்லி உன்னிடமிருந்து சிலவற்றிற்கு விடுதலை கொடுத்தாய். பேச்சுரிமை என்று வாக்கு நாணயத்திற்கு விடுதலை அளித்தாய். உடுத்தும் உரிமை என்று உடைமைகளுக்கு விடுதலை அளித்தாய். உடுத்தும் உரிமை என்று உடைகளுக்கு விடுதலை அளித்தாய். கருத்துரிமை என்று எழுதுவதிலிருந்து விடுதலை அளித்தாய். உண்ணும் உரிமை என்று ஊட்டச்சத்திற்கு விடுதலை அளித்தாய். நல்லதற்கும் தேவையானதற்கும் விடுதலை அளித்தாய். உயிர் வலிக்கு வழியின்றி மூச்சடைத்து திணறுகிறாய். உயிர் வலிக்கு வழியின்றி மூச்சடைத்து திணறுகிறாய். அடுத்தவர் அனுமதியின்றி தம்படம் எடுத்து தம்பட்டம் அடிப்பதா உன் உரிமை? அந்தரங்கத்தை திரையிட்டு உலகறிய செய்வது யார் தந்த உரிமை? அடுத்தவரின் அந்தரங்கத்தை திரையிட்டு உலகறிய செய்வது யார் தந்த உரிமை? குற்றவாளிகளை கண்காணிக்க மறைகாணிகள் இருக்கும்போது, குற்றவாளிகளை கண்காணிக்க மறைகாணிகள் இருக்கும்போது மறைக்கப்பட்ட கருவிகள் கொண்டு குளிர்காயும் குள்ளநரிகள்
உடை மாற்றுவது, உறவு கொள்வது, பாலூட்டுவது, குளிப்பதை படம் எடுத்து அவர்களை குற்றவாளிகளாக்குவது ஏனோ? உழவர்கள் உய்ய வழியின்றி உயிர் விட பதறுது நெஞ்சம். சாராயம் குடித்து உயிருக்கு அரசு தருகிறது 10 லட்சம். மனித நேயத்திற்கு விடுதலை கொடுத்து, மன நிம்மதிக்கு விடுதலை கொடுத்து, நல்லெண்ணங்களுக்கு விடுதலை கொடுத்து, பெண்களை போகப் பொருளாக பார்க்கும் இன்றைய விடுதலை இந்தியா பெற்றுவிட்டதா உண்மையான விடுதலை? இன்றைய விடுதலை இந்தியா பெற்றுவிட்டதா உண்மையான விடுதலை? என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. காற்றில் கலப்படம், நீரில் கலப்படம், மொழியில் கலப்படம், உணவில் கலப்படம், புவியில் கலப்படம், உறவில் கலப்படம். நம் வளம் இழந்து, நலம் இழந்து, நிலை இழந்து, நிலம் இழந்து, தன்னிலை மறந்து, தனித்துவம் இழந்து, புண்ணிய பூமியின் கண்ணியம் காக்க என்று தனியும் நம் விடுதலை வேட்கை. புண்ணிய பூமியின் கண்ணியம் காக்க என்று தனியும் நம் விடுதலை வேட்கை. வாய்ப்புக்கு நன்றி. மிக அருமைமா, ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த விடுதலை வேட்கைக்கு உண்டான தோல் இருத்து காமிச்சிட்டீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைய. அருமையான வரிகள். கையில விடுதலைக்கு உண்டான சாவியை கையில வச்சுக்கிட்டு அதை திறக்காம இன்னும் விடுதலை வேட்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சாவியை போட்டு சரிவர நம்ம திறக்கல. அது கிடைக்காம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிக அருமையா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பல கலப்படங்கள் நிறைய வந்தது. அந்த கலப்படங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிக அருமையாக சொன்னீர்கள்மா. நன்றி. ஐயா, நீங்க உங்களோட பின்னூட்டத்தை சொல்றீங்களா? ஒளிவாங்கிய திறந்துட்டு பேசுங்க ஐயா. கோபம் கொப்பளிக்க கவிதை கொடுத்தார் சிவகாமி. நிறைய குறைகளை சொன்னார். ஊழலிலே மூழ்கி கொண்டிருக்கிற இந்தியா, தன் உரிமை மூச்சை இழந்து கொண்டிருக்கிற இந்தியா கடைசி நேரத்தில் அந்த தண்ணீரிலே சில குமிழ்கள் வரும், கொப்பளிக்கும். அதுபோல இவருடைய கவிதை கோபம் கொப்பளித்தது. சிறப்பம்மா. நிச்சயம் உங்களைப் போல் அடுத்த தலைமுறை இந்தியாவை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். இல்லத்தரசியின் உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் கவிதைகளாக வெளிப்பட்டது. வண்ண கவிதையாக. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்ற தலைப்பில் கவிதை வாசிப்பதற்காக கவிஞர் தேன்மொழி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதை தாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருவள்ளுவரையும் துணைவேந்தர் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி அன்போடு வரவேற்புரை வழங்கிய திருமதி பிரியா சேஷாத்ரி அம்மாவையும் இங்கு கவியரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி செல்வி திருக்குறள் செல்வி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு என் கவிதைக்குள் நுழைகின்றேன். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. விடுதலை வேட்கையிலே விவேகமும் உண்டென்றோ, வீரர்களின் தியாகத்தில் வீரமும் தெரிகின்றதோ, வியாபாரம் செய்திடவே வெள்ளையனும் வந்திடவே வீழ்ச்சியான ஒற்றுமை கண்டு சூழ்ச்சியும் செய்தானன்றோ, வியாபாரம் செய்திடவே வெள்ளையனும் வந்திடவே வீழ்ச்சியான ஒற்றுமை கண்டு சூழ்ச்சியும் செய்தானன்றோ, வானத்தை அபகரிக்கும் வாகனத்தின் புகையாக வளமான பாரதத்தை வளைத்தானே அயலகன். விளைகின்ற பொருளை வரியாக கேட்டிடவே வெகுண்டெழுந்த மன்னர்களும் வரிகட்ட மறுத்திடவே, விளைகின்ற பொருளை வரியாக கேட்டிடவே வெகுண்டெழுந்த மன்னர்களும் வரிகட்ட மறுத்திடவே, வெண் அரிசியில் கலந்திட்ட வெண் கல்லாக மன்னர்களும் வாழ்ந்திடவே, எட்டப்பர்களால் வீழ்ந்தனரே மா மன்னர்களும். வலிமையான படைபல வெள்ளையனும் வைத்திருக்க
வெள்ளையனே வெளியேறென வீர முழக்கமிட்ட காந்தியர் விவேகமான அகிம்சை வழியில் வாளில்லா அறப்போராட்டம் அடக்கியதே அந்நியரை. வாலிபரை ஒன்றிணைத்து விடுதலைக்கு நேதாஜி வலிமையான வீரர்களை விடுதலைக்கு படையமைத்து வெள்ளையர் படைகளை வீரர்கள் சிதைத்திடவே வீரமில்லா வெள்ளையனோ விடுவித்தான் பாரதத்தை. வெள்ளையர் படைகளை வீரர்கள் சிதைத்திடவே வீரமில்லா வெள்ளையனோ விடுவித்தான் பாரதத்தை. வெளிச்சமற்ற இந்தியாவின் விடிவெள்ளிதான் பாரதியும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்ன அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனோ. விடுதலை வேட்கையை வரியால் எழுப்பிடவே வீரர்கள் குருதியால் வித்திட்ட சுதந்திரம் வடுவாகி நின்றிடுமோ. வளர்ந்தருமே நமக்கன்றோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றம தன்னை விலங்குகள் போகும், என்றம தின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும், அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே ஆரியர் வாழ்வினை ஆதரிப்போனே, வென்றி தருந்துணை நின்னருளன்றோ மெய்யடியோம் இன்னும் வாடுதல் நன்றோ. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேறினில் யார்க்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயும் தன் குழந்தையை தள்ளிடப் போமோ. அஞ்சல் என்றருள் செய்யும் கடமை இல்லாயோ ஆரிய நீயும் நின் அறமறந்தாயோ. வெஞ்சையில் அறக்கரை விட்டிடுவேனோ. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. புலனில் வாழ்க்கை இனியுண்டோ. நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ. இனி பொழில்கள் நொடிய வயல்கள் என்னரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது. கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. இனியொரு விதி செய்வோம் அதை நாடும் எந்நாளும் காப்போம். தனியொருவனுக்கு குணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகளை நினைத்து எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். எல்லாரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கழிக்கும். இந்தியா உலகிற்கழிக்கும். வாழ்க பாரதம், வாழ்க மணித்திரு நாடு. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிலை என்று கூறி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் இன்றைய தனியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா. என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்பதற்கு இன்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்ற அருமையான கவிவரிகளை தந்தீர்கள். அதாவது வெள்ளையன் சூழ்ச்சி செய்தான், தன்னுடைய பொருள்களை விற்பதற்காக வந்தான், ஆனால் சூழ்ச்சி செய்து இந்தியாவை ஆண்டான் என்றும், வரி போட்டு நம்மை அடிமையாக்கினான். அதற்கு எதிர்த்தவர்கள் எல்லாம் எட்டப்பர்களால் மடிந்தனர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அரிசியில் கலந்த கல்லாக அப்படின்னு ஊமை சொன்னீங்க. அதற்கெல்லாம் விடிவெள்ளியாக பாரதி போன்றவர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொன்னீங்க. சுதந்திர தேவியை இன்றும் நாம் தொழுதிட மறக்கவில்லை. அதாவது தாயே குழந்தையை தள்ளி போக செய்யலாமா அப்படின்னு சொன்னீங்க. அருமையாக இருந்தது உங்களுடைய விடுதலை வேட்கை. அது இன்று தனியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அருமையம்மா. இப்பொழுது உங்களுடைய கவிதைக்கு பின்னூட்டம் வழங்குகிறார் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். வாருங்களம்மா. மிக அருமையாக கவிதைகள்ல அந்த வேட்கையினை பற்றி சொன்னீங்கம்மா. வளமான பாரதம் வளைந்திட்டு வாழறதுக்கு சில காலம் வெற்றி இல்லாம வாழ்ந்தோம். பிறகு அந்த வெற்றியை நம்ம அகிம்சை மூலமா வாள் இல்லாமல் சண்டை இல்லாமல் பெற்றோம் என்பதை அற்புதமா சொன்னீங்க. கடைசியா இன்று தனியும் அந்த சுதந்திர தாகம்னு முடிச்சிருக்கீங்க. நல்லா இருந்ததுமா உங்களுடைய கவிதை. நன்றி. மிக்க நன்றி சகோதரி. அடுத்ததாக நம்மிடையே கவிதை வாசிப்பதற்காக வருகிறார் கவிஞர் சசிகலா திருமால் அவர்கள். வாருங்களம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. வருகிறேனம்மா. இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சினுள் நுழைந்திட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் என இன்ற எனதன்பு அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாவேந்தர் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளராம் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆணிவேராய் திகழும் அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் என் சினம் தாழ்ந்த வணக்கங்கள். எனினும் இனிய சொல்லெடுத்து தலைமை கவியாய் அமர்ந்து இனிதே கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையாருக்கும் இனிதே வரவேற்புரை நல்கிய இனி நன்றியுரை வழங்க காத்திருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாஸ்திரி அம்மா அவர்களுக்கும் என்னோடு கவிபாடி கழித்திருக்கும் சக கவியுறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். தலைப்பு: என்று தனியும் இந்த சுதந்திர வேட்கை. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று அன்றே பாடினான் நம் பாட்டன் பாரதி. நம் பாட்டன் காலம் தொட்டே இன்றும் தொட்டு தொடர்கிறது நம் சுதந்திர வேட்கை. நம் பாட்டன் காலம் தொட்டே இன்றும் தொட்டு தொடர்கிறது நம் சுதந்திர வேட்கை. அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆக்கிரமிப்புகளால் விளைநிலங்கள் விற்பனையாகின்றன. விவசாயிகளின் நிலையோ நிர்கதியாகிறது. கார்ப்பரேட்களின் இரும்பு கரங்களில் சிக்கி சீரழிகிறது நம் வணிகம். இந்நிலை இப்படியே தொடர்ந்தால் பசியாற்றும் நெல்மணிகளை கணினியில் பதிவிறக்கம் செய்வீர்களா என்ன? அல்லது வண்ண வண்ண மாத்திரைகளால் வயிற்றை நிரப்பிக் கொள்வீர்களா? இங்கு விளைநிலங்கள் மட்டும்தான் விற்கப்படுகிறதா? இங்கு விளைநிலங்கள் மட்டும்தான் விற்கப்படுகிறதா? கலைமகளென போற்றப்படும் கல்வியின் நிலையோ அந்தோ பரிதாபம். கலைமகளென போற்றப்படும் கல்வியின் நிலையோ அந்தோ பரிதாபம். தகுதி தேர்வென்ற பெயரில் தரம் தாழ்த்தப்படுகிறது. நீட் தேர்வினால் மாணவர்களின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறதா என்ன? தகுதியுடையவர்கள் எல்லாம் தன்னுயிர் நீத்து கொண்டிருக்க இங்கு தகுதி என நீங்கள் வரையறுப்பதுதான் எதை? தகுதியுடையவர்கள் எல்லாம் தன்னுயிர் நீத்து கொண்டிருக்க இங்கு தகுதி என நீங்கள் வரையறுப்பதுதான் எதை? இவ்வளவு ஏன்? இங்கு காசில்லாதவனுக்கு கடவுள் கூட காட்சி கொடுப்பதில்லையே. சிறப்பு வரிசையில் செல்பவருக்கு சீர்மிகு மரியாதையுடன் அதிவிரைவாகவும் கால் கடுக்க காத்திருப்போருக்கு கடைசியாகவும் தானே தரிசனம் தருகிறார். இங்கே பச்சிளம் பிள்ளைகள் முதல் பல்விழந்த பாட்டிகள் வரை காமத்தின் உச்சமாகவும் மிச்சமாகவும் தானே பார்க்கப்படுகிறார்கள். அப்படியாயின் பெண் சுதந்திரம் எங்கே களவாடப்பட்டது? நிர்பயா, ஸ்ரீமதி என இன்னும் எத்தனை எத்தனை உயிர்களை காவு கொடுக்க காத்திருக்கிறதோ தெரியவில்லையே. இன்று நாம் சுதந்திரமாய் ஓர் பட்டாம்பூச்சி என சுற்றி திரிந்து வானளக்கின்றோம். ஆம், நாம் சுதந்திர இந்தியாவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த சுதந்திர வேட்கை மட்டும் இன்னும் தீர்ந்த பாடில்லை. எப்போதும் காணல் நீரெனவே காட்சியளிக்கிறது சுதந்திரம். எப்போதும் காணல் நீரெனவே காட்சியளிக்கிறது சுதந்திரம். ஜெய்ஹிந்த். நல்லதோர் வாய்ப்பினை நல்கி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பு அம்மா, அருமையானதொரு கவிதையை தந்தீர்கள். அதாவது சசிகலா அல்ல நீங்கள் சகலகலாவல்லி என்று நிரூபித்து விட்டீர்கள். இவர்கள் யாழிசையால் என்று ஒரு அலைக்காட்சியை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் இலக்கிய பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். இன்று என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று அந்த சுதந்திர தாகம் மட்டும் இன்னும் காணல் நீராகவே இருக்கிறது என்று சொல்லி முடித்திருக்கிறார். இனிய தேன் குரலில் அருமையானதொரு கவியை தந்தார். விளைநிலங்கள் எல்லாம் விற்பனையாகி கொண்டிருக்கும் பொழுது விவசாயிகளின் நிலை என்ன என்று கேட்டார். அது மட்டுமல்ல, கலைமகளும் இன்றைக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய நீட் தேர்வின் நிலைமை பற்றியும் சொன்னார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது சுதந்திரம் என்பது காணல் நீராகவே இருக்கிறது என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சிறப்பு அம்மா, உங்களுடைய கவிதைக்கு நன்றிகள். இதை பற்றி ஸ்ரீபிரியா அம்மா அவர்கள் தங்களுடைய பின்னூட்டத்தை தருவார்கள். பாருங்கள் அம்மா. யாழ் இசை சசிகலா, மிக அருமையான ஒரு கவிதை. அன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலையை எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்க. கார்ப்பரேட் காலம் மொத்தமே கார்ப்பரேட் காலமாக மாறி போய்விட்டது. இன்றைய நிலையில விளைநிலம்தான், விவசாயிகள் தான் சென்று விடுகிறார்கள் என்றால், கலைமகளும் அந்த நீட் தேர்வு மிக அழகாக சொல்லி இன்றைக்கு நிலைமை எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குன்னுட்டு உங்களுடைய
வேதனையை வெளியே காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கவிதை. சிறப்புங்கம்மா. நன்றி அம்மா. இதுல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நெல்மணிகளை வந்து பதிவிறக்கம் செய்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க. எந்திரமயமாக எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது உணவைத்தானே உண்ண வேண்டும். அப்போ நெல்மணிக்கு என்ன செய்வீங்க? அதையும் பதிவிறக்கம் செய்வீர்களா அப்படின்னு அதனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். சிறப்பு அம்மா, சிறப்பு. அடுத்ததாக நம்மிடையே இணையவிருப்பவர் நம்முடைய தமிழ் மாமணி, நம்முடைய பட்டம் விரும்பா பாவலர், விருதுகள் விரும்பா வித்தகர், நமக்கெல்லாம் வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியவர், வாய்ப்புக்காக காத்திருந்து மூன்றாவதாக வந்து கவிதை வாசிக்கவிருக்கின்றார் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. மூன்றாவதாக வந்தாலும் முதன்மை கவியை வழங்குவார். முதலாவதாக வருவதற்கு என்றுமே அவர் வந்து விரும்புவதில்லை. மற்றவர்களை பின்னணியில் இருப்பவர்களை எல்லாம் முன்னணியில் கொண்டு வந்து முதலாவதாக முன்னிறுத்தி எல்லோருடைய திறமைகளுக்கும் பின்னால் இருந்து ஊக்கமளிக்கக்கூடியவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று கேட்கும். வாருங்கள். பட்டம் விரும்பா பாவலர் என்று பட்டமளித்த பாட்டரங்க பாவைக்கு என் வணக்கம். விடுதலை நாள் கவியரங்கம் தமிழை தாயாக்கி, தாயை தமிழாக்கி, தமிழை தாயாக்கி, தாயை தமிழாக்கி இனத்தின் மாண்புகளை எடுத்துரைத்த பாவேந்தர் பாதம் வணங்குதல். பாவேந்தர் பாதம் வணங்குதல் எமக்கு மரபில்லை என்பதனால் அவர் பாவை வணங்கி பாட்டெடுத்து வருகின்றேன். பாதம் வணங்குதல் எமக்கு மரபில்லை என்பதனால் அவர் பாவை வணங்கி பாட்டெடுத்து வருகின்றேன். எத்தனையோ செடி இருக்க மூலிகை செடியொன்றே முதலென்று போற்றுகின்ற முத்தமிழர். எத்தனையோ செடி இருக்க மூலிகை செடி ஒன்றே முதலென்று போற்றுகின்ற முத்தமிழர் வாழ்வுயர 1000 நூல் இருக்க அறநூலாய் ஒன்றளிக்க அவதரித்த வள்ளுவரை அடித்தொழுது வணங்குகிறேன். விடுதலை நாளின் வீரம் பேசிட, விடுதலை நாளின் வீரம் பேசிட, நாம் செய்த கெடுதலை கூறிட, நாம் அந்த விடுதலைக்கு செய்த கெடுதலை கூறிட கேண்மை கவியரங்கம். இது ஒரு மேன்மை கவியரங்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அருமை கவியரங்கம். திருக்குறள் கொண்டு தினம் தினம் தொண்டு செய்திடும் மங்கை. திருக்குறள் கொண்டு தினம் தினம் தொண்டு செய்திடும் மங்கை சிவகாமி எனும் நங்கை. கள்ளிக்குப்பத்தில் வாழ்ந்தாலும் கள்ளி போல் குத்தாமல் கனி போல் இனிக்கும் சொல்லுடையார். கள்ளிக்குப்பத்தில் வாழ்ந்தாலும் கள்ளி போல் குத்தாமல் கனி போல் இனிக்கும் சொல்லுடையார். தமிழ் காக்கும் அம்பு வில்லுடையார். கனி போல் இனிக்கும் சொல்லுடையார், தமிழ் காக்கும் அம்பு வில்லுடையார். பணிக்கு செல்லாத இல்லால். இவர் படித்து பட்டம் பெற்றாலும் பணிக்கு செல்லாத இல்லால். அகண்ட இல்லால், ஆணவம் இல்லால், இழிகுணம் இல்லால், ஈனமொழி கலப்பில், தமிழ் மொழியில் பிற மொழி ஈனமொழி கலப்பில் நாட்டம் இல்லால். நல்ல தமிழ் பற்றாளர், தூய தமிழ் பற்றாளர். இப்படி நற்குணம் தவிர பிரிதவையும் இல்லார். இப்படி நற்குணம் தவிர பிரிதவையும் இல்லார். எனவே இக்கவியரங்கத்தின் தலைமை ஏற்க வல்லால், இக்கவியரங்கத்தின் தலைமை ஏற்க வல்லால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மட்டுமின்றி தமிழருவி வானொலியும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியும் போற்றும் நல்லால். இவரை வணங்குகின்றேன். தாயே என்றால் சிணுங்குவாள். தாயே என்றால் சிணுங்குவாள். வாழ்த்துகிறேன் மகளே என்றால் வணங்குவாள். வாழ்த்துகிறேன் மகளே என்றால் வணங்குவாள். நெற்றியில் சிவநீரும் புத்தியில் சண்முகனாரும். நெற்றியில் சிவநீரும்
புத்தியில் சண்முகனாரும் நல்லதோர் சிவகாமி என்ற பேரும் கொண்ட தலைமைக்கு என் வணக்கம். 1000 கவிஞர்கள் நிலத்திருக்க, 1000 கவிஞர்கள் இந்நிலத்திருக்க பாயிரம் பாடி அன்னை தமிழ் வணங்கும் பண்பான பைந்தமிழ் கவிஞர் அனைவரையும் வணங்குகிறேன். சற்றேறக்குறைய அன்னையர் நிறைந்த அவை இது. சற்றேறக்குறைய அன்னையர் நிறைந்த அவை இது. இதற்கு ஈடான அவை வேறு எது? இதற்கு ஈடான அவை வேறு எது? காவேரி பாக்கத்திலிருந்து பாவேரி வந்திருக்கும் பைந்தமிழ் கவிஞரே, மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கம். கவிதைக்குள் நுழைவோம். ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மொத்த மக்களும் குரலை கொடுத்து, ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மொத்த மக்களும் குரலை கொடுத்து பெற்ற சுதந்திரம் பேணிடவில்லை. பெற்ற சுதந்திரம் பேணிடவில்லை. மற்ற குறைகளை நான் கூறிடவில்லை. மற்ற குறைகளை நான் கூறிடவில்லை. வெள்ளையை விரட்டி வெகுகாலமானது. வெள்ளையை விரட்டி வெகுகாலமானது. கொள்ளைகள் குறைந்ததா? அவமானமானது. கொள்ளைகள் குறைந்ததா? அவமானமானது. அந்நிய சுரண்டலை அகற்றிவிட்டோம் எனும் ஆரவாரம் தான் தேசிய கீதமானது. அந்நிய சுரண்டலை அகற்றிவிட்டோம் எனும் ஆரவாரம் தான் தேசிய கீதமானது. சொந்த நாட்டிலே சுரண்டுவது இப்போது நாம் பேசும் கீதமானது. ஆசைப்பட்ட சுதந்திர நாடு தோசை போல கருகி போனது. ஆசைப்பட்ட சுதந்திர நாடு தோசை போல கருகி போனது. மீசை பாரதி கனவு எல்லாம் மோச ஊழலில் மூழ்கி போனது. மீசை பாரதி கனவு எல்லாம் மோச ஊழலில் மூழ்கி போனது. குடிகளினாலே உயர்ந்த எம் தேசம், குடிகளினாலே உயர்ந்த எம் தேசம் குடியினாலே போனது மோசம். குடியினாலே போனது மோசம். முடிதரித்தோர்க்கே சுதந்திரம் முழுமை. முடிதரித்தோர்க்கே சுதந்திரம் முழுமை. முடியாட்சி தத்துவம் மீண்டது நிலைமை. முடியாட்சி தத்துவம் மீண்டது நிலைமை. அவசர கால ஊர்தியை அழைத்து, அவசர கால ஊர்தியை அழைத்து அதற்குள் அனுப்பு தேசத்தை நுழைத்து. அவசர கால ஊர்தியை அழைத்து அதற்குள் அனுப்பு தேசத்தை நுழைத்து. மூடத்தனத்தை சகித்துக் கொள்ளலாம். மூடத்தனத்தை சகித்துக் கொள்ளலாம். முட்டாள்தனத்தை ஏற்க முடியுமா? விளக்கை காட்டி விரட்ட சொன்னார். விளக்கை காட்டி விரட்ட சொன்னார். விளங்கவில்லை, அறிவியல் என்கிறார். விளங்கவில்லை, அறிவியல் என்கிறார். கைகளை தட்டினால் கிளம்பும் என்றார். கைகளை தட்டினால் கிளம்பும் என்றார். பொய்களை எல்லாம் மெய்யியல் என்றார். பொய்களை எல்லாம் மெய்யியல் என்றார். மதங்களை வைத்து மனிதரை பிரித்து, மதங்களை வைத்து மனிதரை பிரித்து உன் சுதந்திர நாட்டில் சூழ்ச்சிகள் வளர்த்தார். வதங்கிடும் மக்கள் வறுமையை வைத்து நம் வளங்கள் எல்லாம் சுரண்டி கொடுத்தார். நம் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்தார். மனிதருக்குள்ளே மதங்கள் இருந்தது. முன்பு மனிதருக்குள்ளே மதங்கள் இருந்தது. இப்போது மதங்களுக்குள்ளே மனிதர் இருக்கிறார். மதங்களுக்குள்ளே மனிதர் இருக்கிறார். புதையுண்ட மதத்தை சாதியை எல்லாம், புதையுண்ட மதத்தை சாதியை எல்லாம் புழுகு கதைகளால் உயிர்த்தெழ வைக்கிறார். புழுகு கதைகளால் உயிர்த்தெழ வைக்கிறார். சீனத்தாரிடம் சீரழிந்ததை மறைக்க, சீனத்தாரிடம் சீரழிந்ததை மறைக்க பாகிஸ்தானத்தாரிடம் பகையினை வளர்க்கிறார். பாகிஸ்தானத்தாரிடம் பகையை வளர்க்கிறார். ஒன்றிய அரசுடன் ஒன்றாத மக்களை என்றும் வெறுக்கிறார். ஒன்றிய அரசுடன் ஒன்றாத மக்களை என்றும் வெறுக்கிறார். இகழ்ந்து சிரிக்கிறார். இந்தியா ஒன்று, இந்தியா ஒன்று, அதை இவரே பிரிக்கிறார். இந்தியா ஒன்று, அதை இவரே பிரிக்கிறார். 3 வர்ண ஒற்றுமை பழித்து, 3 வர்ண ஒற்றுமை பழித்து ஒற்றை வர்ணத்தை உயர்த்தி பிடிக்கிறார். 3 வர்ண ஒற்றுமை ஒழித்து ஒற்றை வர்ணத்தை உயர்த்தி பிடிக்கிறார். ஈன்ற சுதந்திர பிள்ளையை இழந்தோம், ஈன்ற சுதந்திர பிள்ளையை இழந்தோம் என்று தவிக்கிறோம், இதயம் நோகிறோம். என்று தவிக்கிறோம், இதயம் நோகிறோம். வீட்டுக்கு வீடு கொடியை ஏற்றினால் நாட்டுப்பற்று அதுதான் என்றார். வீட்டுக்கு வீடு கொடியை ஏற்றினால் நாட்டுப்பற்று அதுதான் என்றார். கூட்டு வைத்ததால் ஆட்சியில் இருக்கிறார். கூட்டு வைத்ததால் ஆட்சியில் இருக்கிறார். மாற்று வணிகத்தில் மாட்சிமை பெறுகிறார்.
மாற்று வணிகத்தில் மாட்சிமை பெறுகிறார். பட்டினி கிடக்கும் பட்டாளம் ஒன்று பாரத நாட்டில் வளர்ந்தது என்று. பட்டினி கிடக்கும் பட்டாளம் ஒன்று பாரத நாட்டில் வளர்ந்தது என்று. கட்டாய கல்விக்கு கண் திறக்காமல் நொட்டாயம் பேசும் நூல் வழி செல்கிறார். இலவசம் மூலம் மலை வீசும் கூட்டம், பணவசம் மீது ஆள்பவர் நாட்டம். இங்கே இலவசம் மூலம் மலை வீசும் கூட்டம், பணவசம் மீதுதான் ஆள்பவர் நாட்டம். அங்கே இருப்பவனும் சரியில்லை, இங்கே இருப்பவனுக்கு அறிவில்லை. அங்கே இருப்பவனும் சரியில்லை, இங்கே இருப்பவனுக்கு அறிவில்லை. எங்கே செல்வது என்று புரியவில்லை. என்று தனியும் இந்த சுதந்திர ராகம், என்று தனியும் எங்கள் சுதந்திர ராகம் அறியவில்லை. வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நல்லது ஒரு அவையிலே நற்றமிழ் கவிஞர்கள் எல்லாம் சூழ்ந்து கவிதை வழங்க இருக்கிற அவையிலே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம். ஐயா, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் அளிக்க முடியாது. உங்களுக்கான வாய்ப்பு வந்து நீங்க தான் மத்தவங்களுக்கு அளிப்பது. அதாவது தமிழன்னு பேர்ல மட்டும் இருந்தா பத்தாதுன்னு தமிழனின் பெருமையோட தொடங்கினாரு. நீலகண்டன் அறியாத சிவநீரும் இல்லை, அவருக்கு தெரியாத சண்முக சுந்தரமும் இல்லை. தலைமை கவி வழங்கும் அளவுக்கு தகுதி இருந்தும் தலைமை ஏற்கும் கவிஞருக்கு இவ்வளவு நேரம் கவிதை வாசித்தார். என்று தனியும் என்ற சுதந்திர விடுதலை வேட்கை என்ற தலைப்பில் ஐயா வந்து பல கருத்துக்களை சொன்னார். இன்றைய நிலையை தோலுரித்து காட்டினார் என்றுதான் சொல்லணும். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வெள்ளையன் எப்பவோ போயிட்டான், வெள்ளையன் போய் பல ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் நம்ம வந்து இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கொள்ளை குறையல அப்படின்னாரு. நாட்டுல வந்து இன்னும் கொள்ளையடிக்கிறது குறையல, சொந்த நாட்டிலே வந்து சுரண்டல் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னாரு. ஆசைப்பட்ட தோசை வந்து கருகி போச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இருக்கு இன்றைய விடுதலை நிலை அப்படின்னு. அவசர ஊர்தியில வந்து தேசத்தை ஏற்றும் நிலையாகி விட்டது. மூடத்தனத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் வந்து முட்டாள்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் அறிவியல் புரியாதுன்னு அதை ஆன்மீகத்தின் மூலமா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எதையோ சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அறிவியல்னு சொல்றாங்க அப்படின்னாரு. 3 வண்ணத்தை வந்து ஒழித்து விட்டு ஒற்றை வண்ணத்தை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்றைய நிலையை பற்றி இது போல சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஐயா. அதே மாதிரி இலவசங்கள் பற்றி சொன்னாரு. அங்க இருக்கவனும் சரியில்லை, இங்க இருக்கிறவனுக்கு அறிவில்லை, என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயாவுடைய கவிதைக்கு பின்னூட்டம் வழங்கணும்னா எனக்கு ஊட்டம் பத்தாது. அதற்கு வந்து மருத்துவரம்மா வர்றாங்க. வாங்கம்மா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்களம்மா. அவருக்கு பின்னூட்டம் கொடுக்குற அளவுகள்லாம் இன்னும் வளரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அளவெல்லாம் வேற. ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் சாட்டையடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அவல நிலையெல்லாம் தோல் உரித்து காமிச்சிருக்காரு. ஒன்றியத்தையும் சொல்லிட்டாரு, இங்க இருக்கிறதையும் சொல்லிட்டாரு, எல்லா இடத்தையும் தோல் உரிச்சு வச்சுட்டாரு. யாருமே ஒழுங்கு இல்லைன்னு. வெள்ளையன் போயாச்சு, வெள்ளையன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க இந்தியன் தான் மோசமா இருக்கான். அதனாலதான் கையில கிடைச்ச சாவியை வச்சுட்டு இன்னைக்கும் திறக்காம அந்த பூட்டையே புடிச்சிட்டு இருக்கோம். வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாட்டை மொத்தத்துல வித்துட்டோம். இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது இன்னும் நம்மளுடைய வேட்கை தனியல. எத்தனை சுபாஷ் சந்திர போஸ் வந்தாலும் சரி, வாஞ்சிநாதன் வந்தாலும் சரி, இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து இவங்களையே இப்ப அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அந்த தண்டனையில இருந்து மீள முடியும். இந்தியா இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும்ன்றது என்னுடைய இதுவா இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. மனிதருக்குள் மதம் போய் மதத்திற்குள் மனிதன் இருக்கின்றான்ற அந்த வரி சரியான சாட்டையடி. அந்த வார்த்தை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மூணுத்தனத்தை ஏற்கலாம், உண்மைதான். முட்டாள்தனத்தை ஏற்க முடியாது. ஆனா எல்லாருமே முட்டாள்தனமாக தான் இருக்கிறார்கள். அந்த முட்டாள்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம் பாருங்க, நம்ம தான் இப்ப பெரிய முட்டாள்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப சிறப்புங்கப்பா. அனைவரும் நன்றி. நன்றிங்கம்மா. இப்பொழுது அடுத்ததாக நம்மிடையே கவிதை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் இன்னொரு சசிகலா அவர்கள், திருவண்ணாமலையில் இருந்து. பாருங்கள் அம்மா. சசிகலா அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள் அம்மா. அன்பாலை உலகை ஆளலாம். சசிகலா, திருவண்ணாமலை மாவட்டம். வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் விடுதலை நாள் விழா சிறப்பு உலக சாதனை தொடர் கவியரங்கத்திற்கு வந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னோடு இணைந்து கவி பாட இருக்கும் அனைத்து கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்க தலைப்பு என்று தனியும்
இந்த விடுதலை வேட்கை, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். விடுதலை வேட்கை கொண்டு பாடிய முதன்மை கவிஞன் பாரதியே. பெயரிலேயே தீப்பந்தத்தை கொளுத்தி போட்டவன் பாரதியே. பாவிலே வீரத்தை முடுக்கிவிட்டதும் பாரதியே. உறங்கி கிடந்த பாரதத்தையும் வீரத்தாலாட்டு பாடி எழுப்பியதும் பாரதியே. தனிமரம் தோப்பாகாது என்பதை நன்கு அறிந்தவரே பாரதி. ஒற்றுமையையும் அதன் விளை பயனையும் விடுதலைக்கே முகப்புரையாக சாற்றினாரே. விடுதலைக்கு முன்னரே சுதந்திரம் அடைந்ததாகவே பாடி கழித்த பாமகன் பாரதியே. வள்ளைப்பாட்டு பாடியதும் பாரதியே. வீர யுக பாடலை தேசம் கேட்க செய்ததும் பாரதியே. சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றே பல்லு. பல்லும் விடுதலையின் திறம் சொல்லும். ஆனந்த களிப்பை அள்ளி கொடுத்தது பாரதிக்கு பல்லுப்பாட்டே. பாரதிக்கு தனியாத ஆசை விடுதலை மீதே. அவ்விடுதலையையும் வேட்கை கொள்ளச் செய்தார் சுதந்திரத்தின் மீதே. விடுதலை வேட்கையை மக்களின் குருதியிலேயே சங்கமிக்க செய்தவரே போற்றும் பாரதியே. வேண்டியதை வேண்டிய போதே பெற்று கொடுத்தவர் தேசிய கவியே. சுதந்திரம் ஒன்றையே விரும்புபவர் வேறு எதை கேட்க விழைவார்? ஆசையை குன்றுகளில் ஒளித்து வைத்தால் கிட்டிடுமோ சுகம்? கண்ணீரும் குருதியும் தேசத்தை மூழ்கச் செய்ததுவே. தண்ணீர் விட்டு வளர்ந்தது அல்ல விடுதலை, கண்ணீர் சிந்தி பாதுகாத்தது விடுதலையை. வீரத் தமிழர்களின் தியாகங்களே விடுதலை மலராக தோற்றம் கொண்டதுவே. விடுதலையை போற்றிட ஏற்றத்தாழ்வு கண்டிலர், எவர்க்கும் உரித்தே விடுதலை. நன்றி வணக்கம். என்னுடைய கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அம்மா. சசிகலா அம்மா, அருமையானது ஒரு கவியை தந்தீர்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரரான பாரதியை பற்றி சொன்னீர்கள். பாரதியர் பாவிலேயே வீரத்தை ஊட்டினார் என்றும் மக்களின் மனதில் எழுச்சியை ஊட்டினார் என்றும் சொன்னீர்கள். இன்றைய தாகம் என்று தனியும் இந்த விடுதலை தாகம் என்ற அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். சிறப்பு அம்மா, பாராட்டுக்கள். இப்பொழுது உங்கள் கவிதையை பற்றி ஸ்ரீபிரியா அம்மா கூறுவார்கள். பாரதியின் பா மூலமாக ஆரம்பித்து அந்த பாவிலேயே அந்த எழுச்சிகள் இருக்கின்றது. விடுதலை தவிப்பு இன்னும் வேட்கை முடியவில்லை என்பதை இந்த வரிக்கு வரி சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சசிகலாமா. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா உங்களுடைய பின்னூட்டத்திற்கு. இப்பொழுது அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர், இந்த கவியரங்கத்தில் கவிஞர்கள் எல்லாம் வந்து கவி வாசித்தார்கள். ஆனால் விரகனூர் ரவிச்சந்திரன் என்று சொல்வதை விட விவசாயி ரவிச்சந்திரன் என்று சொல்வதையே பெருமையாக கொண்டுள்ளவர். விரகனூரிலிருந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று உங்களுடைய கவியை தாருங்கள். நன்றிமா நன்றிமா நன்றிமா. விடுதலை நாள் கவியரங்க நிகழ்விலே எனக்கும் வாய்ப்பு வழங்கியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கவியரங்க தலைமைக்கும் நெறியாளுமைக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் ஏனைய கவிஞர்களுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளில் தெரிவித்துக் கொள்வேன். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. உலகமயமாக்கலும் நகரமயமாக்கலும் நகரமயமாக்கலும் ஒருமை என்று உயர்ந்தது ஏன்? வறுமை வென்று வசதியை கண்டு நேர்மை மறந்து நித்தமும் வளர்ச்சி சுயாட்சி மறந்து பொருளாதார அடிமையாய் ஆடம்பரம் தேடிய அவதியில் அலையும் விளம்பரம் தேடிய ஆடைகள் அவிழ்க்கும் சுதந்திர தியாகம் சுத்தமாய் மறக்கும் வீதியில் நின்று விதியை நினைத்து சாதியில் மதத்தில் சாக்கடையில் நிற்க சாறை சாறையாய் வரிசையில் தள்ளும் சனநாயகம் மறந்த சந்தை ஜனங்கள் வெள்ளையனிடம் வாங்கி கொள்ளையனிடம் தந்தது விடுதலை வீரர்கள் சிந்திய ரத்தம். சிறையில் கிடந்து சிதறிய காலம் அந்நீர் அடிமை அன்றாடம் கண்ணீர் சொந்தமிழந்து சுகத்தை இழந்து உரிமைகள் இழந்து உணர்வுகள் மறந்து மந்தை கூட்டமாய் மடமையில் கிடக்கும் தியேட்டரில் தினமும் தியாகத் தலைவனை தேடும்
தியேட்டரில் தினமும் தியாகத் தலைவனை தேடும். தினமும் குடிக்கும் பன்னாட்டு சாக்கடை. தினமும் குடிக்கும் பன்னாட்டு சாக்கடை. வருவாய் பறித்து வரியை பிடிக்கும். வருவாய் பறித்து வரியை பிடிக்கும். வங்கியில் இருப்பை வரி என பறிக்கும். வங்கியின் இருப்பை வரி என பறிக்கும். வசதி தேசம் வறுமை மனிதம். வசதி தேசம் வறுமையில் மனிதம். வாழ்க்கை தேடும் ஜனநாயக உரிமைகள். வாழ்க்கை தேடும் ஜனநாயக உரிமைகள். அன்பின் மனிதா என்று தனியுமோ, அன்பின் மனிதா என்று தனியுமோ விடுதலை வேட்கை, உரிமையின் வேட்கை. கோவில்கள் கூட வரிசையில் பக்தி. கோவிலில் கூட வரிசையில் பக்தி. மொழிகள் அங்கே முடங்கி கிடக்குது. விழிகள் தோறும் பணத்தில் வரிசை. விழிகள் தோறும் பணத்தில் வரிசை. விலைகள் ஏறும் விடுதலை பேசும். விலைகள் ஏறும் விடுதலை பேசும். விலையை இழந்து கடனில் உழவும். விலையை இழந்து கடனில் உழவும். அறத்தை மறந்த ஆணவ அரசியல். அறத்தை மறந்த ஆணவ அரசியல். அடிமையில் கிடக்கும் ஆளுமை நிர்வாகம். அடிமையில் கிடக்கும் ஆளுமை நிர்வாகம். பணமும் பதவியும் சேவைக்கு அடிமை. பணமும் பதவியும் சேவையும் அடிமை. ஆசை பேராசைக்கு பெண்ணும் அடிமை. விளம்பரம் தேடும் வீதியில் பெண்கள். விளம்பரம் தேடும் வீதியில் பெண்கள். சின்னத்திரையில் வாழ்க்கை இழந்தது. சின்னத்திரையில் வாழ்க்கை இழந்தது. நேர்மை மறந்த சனநாயக வெற்றி. நேர்மை மறந்த சனநாயக வெற்றி. நேரம் கிடைத்தால் கிடப்பதை பதுக்கும். நேரம் கிடைத்தால் கிடைப்பதை பதுக்கும். என்று தனியும் எங்கள் விடுதலை வேட்கை. அடிமை உடைக்க ஆயுதம் ஏந்து. அடிமை உடைக்க ஆயுதம் ஏந்து. அறிவு ஆயுதம் ஏந்து. வாழ்க சுதந்திரம். வணக்கம். நன்றி ஐயா. சிறப்புங்க ஐயா. கவிதையை தந்தீங்க. அதாவது சாதி மதம் எல்லாம் சாக்கடையாகி விட்டது அப்படின்னு சொன்னீங்க. பன்னாட்டு சாக்கடையை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதும் சொன்னீங்க. வெள்ளையன் எல்லாம் கொள்ளையன் ஆகி விட்டாங்க அப்படின்றதும் சொன்னீங்க. வங்கி இருப்பெல்லாம் வரிக்கே போயிருச்சு அப்படின்றதையும் சொன்னீங்க. அதாவது இன்றைய நிலையை சுட்டி காட்டினீங்க. நாடு வசதியா இருக்கு, ஆனா மக்கள் எல்லாம் வறுமையில வாழ்றாங்க அப்படின்னு. நேர்மையை மறந்து விட்டனர். ஆணவ அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கோவில்ல வரிசையில தான் பக்தி செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நாட்டின் நிலைமை இப்படி இருக்கும் பொழுது என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை அப்படின்னு அருமையான கவியை தந்தீர்கள். நன்றி ஐயா. இப்பொழுது இதற்கு ஸ்ரீபிரியா அம்மா பின்னூட்டம் வழங்குவார்கள். வாருங்கள் அம்மா. ஐயா, நல்லா இருந்ததுங்க. உலகமயமாக்கல் எடுத்த உடனே ஆரம்பிச்சீங்க. நகரமயமாகி விட்டது. சுதந்திர தியாகம் மறந்த நிலைமை. உண்மைதான், சுதந்திர தியாகமே இல்லாத ஒரு நிலைமை ஆகி ஜனநாயகம் மறந்து போய் மக்கள் எல்லாம் அந்த பன்னாட்டு, இது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வரிகள் எல்லாம். வெள்ளையினிடம் பெற்று கொள்ளையன்கிட்ட கொடுத்துட்டோம். நல்லா இருக்கு. உண்மைதான், நம்ம இப்ப கொள்ளையர்கள்ட்ட கொடுத்துட்டு தான் நம்மளுடைய நிலைமை மோசமாகி கொண்டிருக்கின்றது. வரிக்கு வரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. அருமையான கவிதை கொடுத்தார் கவிஞர் வீரகுனூர் ரவிச்சந்திரன். தொடங்கும் போதே ஒன்றை சொன்னார். உலகமயமாக்கலும் நகரமயமாக்கலும் என்று தொடங்கினார். அது இரண்டு மட்டும் காரணமா என்றால் இல்லை, இன்னொன்றும் இருக்கிறது. உலகமயமாக்கலும் நகரமயமாக்கலும் இதை எதிர்த்திடாமல் ஏற்றுக்கொண்ட மக்களும் காரணம். இதை எதிர்த்திடாமல் ஏற்றுக்கொண்ட மக்களும் காரணம். எனவே உலகமயமாக்கலும் நகரமயமாக்கலும் இதை ஏற்றுக்கொண்ட மக்களும் இதற்கு காரணம். வெள்ளையனிடம் வாங்கி கொள்ளையனிடம் கொடுத்தோம். நாம் சிந்திய ரத்தம் என்று சொன்னார். நாம் சிந்திய ரத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் கொடுத்தார்கள். இவரிடம் சிந்தி விட்டோம், சிந்துகிறோம் ரத்தத்தை. வருவாய் என்பதை வரியாய் வசூலித்து வரியாய் வசூலித்தார்கள். நாம் வழுவாய் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம். அருமையான வரிகள் கொடுத்தீர்கள். என்று நம் சுதந்திர வேட்கை, விடுதலை வேட்கை தீரும் என்ற கேள்வியோடு முடித்தார். வேட்கை தீரும் எப்போது? நாம் வேல் கை எடுக்கும் போது நம் வேட்கை தீரும். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி.
அடுத்ததாக நம்மிடையே கவிதை வாசிக்க வருபவர் மூத்த கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள். வாருங்கள் அம்மா, வந்து என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று உங்களுடைய கவிதை வரிகளை தாருங்கள். ராஜேஸ்வரி அம்மா. தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தலைப்பு: என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. அந்நியர் அடிமை பிடியினின்றும் அடைந்தது விடுதலை நம் தாய் நாடு. அந்நியர் அடிமை பிடியினின்றும் அடைந்தது விடுதலை நம் தாய் நாடு. அடைந்தோம் ஆனந்தம், ஆடிப்பாடினோம், குடியாட்சி பெற்று கொண்டாடினோம். தனி மனிதன், சமூகம், சமுதாயம் நாட்டில் தனிந்ததா நம் விடுதலை எனும் வேட்கை? விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என காண்பதில் கண்டோம் வளர்ச்சி பல துறையில். எனினும் அனைத்து மக்கள் சிந்தையில் வாழ்வில் வந்ததா முழு வளர்ச்சி எனும் வேட்கை? பசி, பிணி, வேலையின்மை, போராட்டம், புகலிடமின்றி எழும் ஓலம் கேட்கிறதா? கல்வி, சாதி, இனம், மதம், மொழி பாகுபாடு, சம உரிமை, பொது உடைமை காண்கிறோமா? திரும்பும் திசை எங்கும் மனித வேட்டை, கொள்ளை, கொலை, ஊழல், குளறுபடிகள், எண்ணி அடங்கா சோதனை. ஏன் பெற்ற உரிமையை காசுக்கு விற்றோம்? திரும்பும் திசையெங்கும் மனித வேட்டை, கொள்ளை, கொலை, ஊழல், குளறுபடிகள், எண்ணிலடங்கா சோதனை. ஏன் பெற்ற உரிமையை காசுக்கு விற்றோம்? பொறுப்பான குடிமகன் என்பதை மறந்து பெரும் குடிமகனாய் தெருப்பிணமானோம். வாய்மை வென்றதா? வருங்காலம் நல்குமா வாய்ப்புகளை வரும் தலைமுறைக்கு? வாய்ப்பு வென்றதா? வாய்மை வென்றதா? வருங்காலம் நல்குமா வாய்ப்புகளை வரும் தலைமுறைக்கு? பெற்ற விடுதலையை பேணி காத்தோமா? வரும் தலைமுறை தாங்குமா இச்சுமையை? விடுதலை எனும் தாக வேட்கையை தணிப்பது நமது கடமை. அவதாரம் எடுக்க புதிதாக யாரும் பிறக்கப் போவதில்லை. விடுதலை எனும் தாக வேட்கையை தணிப்பது நமது கடமை. அவதாரம் எடுக்க புதிதாக யாரும் பிறக்கப் போவதில்லை. வாக்களிக்கும் மந்திரக்கோள் நம் கையில். வாக்களிக்கும் மந்திரக்கோள் நம் கையில். உரிமையை விவேகத்துடன் நேர் வழியில் ஒன்று கூடி ஒரு மனதாக தீர்மானித்தால் இந்த விடுதலை வேட்கை எனும் தாகம் காணல் நீரென மறைந்து நாம் அள்ளி பருகிட வான் மழை இவ்வையவும் காப்பது போல் சத்தியம், நேர்மை, ஊக்கமிகு உழைப்பால் இந்த விடுதலை வேட்கை எனும் தாகம் தனியும் 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 நம்பு. வாழ்க வெல்க இந்தியா. ராஜேஸ்வரி குமாரசாமியின் அன்பு வணக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா, அருமையான கவி வரிகளை தந்தீர்கள். அதாவது விடுதலை பெற்றோம்னு ஆடினோம் பாடினோம், ஆனால் விடுதலை வேட்கை தணிந்ததா அப்படின்னு கேட்டீங்க. இன்னும் தனியவில்லை, அதை நம்ம தான் தணிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. வளர்ச்சி பெற்றோமா அப்படின்னு கேட்டீங்க. பசி, பிணி, எங்கு பார்த்தாலும் வேலை இல்லா திண்டாட்டம், மனித வேட்டை அப்படின்னு சொன்னீங்க. மனித வேட்டை நடக்கிறது, ஊழல், கொலை, கொள்ளை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னீங்க. அதாவது வாய்ப்பா வாய்மையா, வென்றது வாய்ப்பா வாய்மையா அப்படின்னு. நம்ம கையில இருக்கிறது வாக்குதான். வாக்கு என்ற அந்த ஒரு ஆயுதத்தை கொண்டுதான் நாம் நம்மளுடைய விடுதலை வேட்கையை தணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அருமையான கவிதை தந்தீங்க. சிறப்புமா. இப்ப இதற்கு ஸ்ரீபிரியா அம்மா தங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். வணக்கம்மா. வேலை இல்லா திண்டாட்டம், ஊழல், கொலை, கொள்ளை, வேற்றுமை, இது அத்தனையும் அழகாக சொல்லி குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலைமையை எடுத்துரைத்து வாய்ப்பு வென்றதா வாய்மை வென்றதான்றதையும் அழகா சொல்லி அவதாரம் எடுக்க புதிதா யாரும் இனி பிறக்க போவதில்லை என்றதையும் சொன்னீங்க. சிறப்புங்கம்மா. நன்றி நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைவர் புவனேஸ்வரி திலக் அவர்கள். வாருங்கள் அம்மா. கவிஞர் புவனேஸ்வரி திலக், உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. நித்தம் நித்தம் பொங்கி வரும் கல்லாததை கற்றுத்தரும் வித்தைகளை சொல்லித் தரும் வித்தகியே, தாயே தமிழே வணங்குகின்றேன். தமிழ் வளர்த்திடும் அருமை சான்றோர்களே, தமிழ் கவி பாட வந்த தோழமைகளே, தமிழ் பாரெங்கும் ஒலித்திடச் செய்யும் அன்பு ஆன்றோர்களே, கவிஞர் பெருமக்களே, முத்தமிழ் மொழியால் வணங்குகின்றேன். செவ்விய தமிழில் சிந்து பயின்றவர், ஒவ்வொரு சொல்லையும் உருக்கி படைப்பவர், சொல்வளம் கொள்வதில் தோன்றா துணையவர்,
திருமொழி தமிழில் தனிப்புகழ் கொண்டவர், அற்புத தமிழ் பணி ஆற்றுபவர், சிறந்த ஆளுமை திறன் கொண்டவர், நடுவர் பெருந்தகை வணங்குகின்றேன். தமிழ் பெருந்தகை நீலகண்டன் ஐயாவையும் வணங்குகின்றேன். உலகின் நடப்புக்கள் ஓர் முறை மட்டும் நிகழ்த்தப்படுகின்றன. ஆனால் உணர்வு மிக்க உண்மைகள் ஒவ்வொரு நாளும் நினைக்கப்படுகின்றன. அன்று விடுதலை தீபம் ஒன்றே ஏற்றுவதற்கு உயிர்கள் உருக்கி குருதிகளாய் ஊற்றப்பட்டது. உரிமைகள் பாதுகாக்கப்படவே இன்னுயிர்கள் இழக்கப்பட்டது. இந்திய அகராதியில் அடிமை என்னும் சொல் அகற்றப்படவே அளந்தறியா ஆத்மாக்கள் அகற்றப்பட்டது. ஒவ்வொரு இந்தியன் இதய துடிப்பு ஓசையும் வந்தே மாதரம் என மாற்றி முழக்கப்பட்டது. சுதந்திர கொடி பற்றிட தியாகிகள் மண்ணில் வீழ்த்தப்பட்டனர். கிடைத்ததே சுதந்திரம். உண்மை அர்த்தம் என்றாவது அறிந்தோமா? அந்நியரை விரட்டி அடிமை இனினும் மறந்தோமா? பணமும் பலமும் சிந்தை மயக்கிடும் ஆளுமையின் அடிமை ஆனோமே. மண்ணில் எங்கும் வாய்மை எண்ணி துணிந்து நம்மின் கடமை செய்வோம். நன்னிலை வந்திட எதிர்காலம் செழிக்க உன்னத வழியில் ஜனநாயகம் காப்போமே என்று அறிவோம் இந்த விடுதலை யாக்கை. என்று விடியும் இந்த அடிமை போக்கை, என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், வந்தே மாதரம். நன்றி. கவி வரிகள் ஒவ்வொன்றும் விடுதலை உணர்வை ஊட்டுவதாக இருந்தது. அருமையான கவி வரிகளை தந்தீர்கள். இன்றைய நாட்டு நடப்பு பத்தி சொன்னீங்க. அதாவது உயிர்கள் எல்லாம் குருதிகளாக சிந்தப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. விடுதலை பெறுவதற்காக அடிமை என்ற சொல்லை அகற்றுவதற்காக பல ஆன்மாக்கள் அகற்றப்பட்டது அப்படின்னீங்க. இதயத்தின் ஓசை வந்தே மாதரம் அப்படின்னு இருந்தது. ஆனா அப்படியெல்லாம் பெற்ற விடுதலையின் பொருளை நாம் உணர்ந்தோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அருமையா இருந்ததுமா, சிறப்பாக இருந்தது உங்களுடைய கவி வரிகள். ஸ்ரீபிரியாமா, உங்களுடைய கருத்துக்களை நன்றிமா. வணக்கம் புவனேஸ்வரிமா. வணக்கம். உயிர்களை காக்க இன்னுயிர்களை தியாகம் செய்தனர்ன்ற அந்த வரி மிக அருமையாக இருந்தது. கிடைத்த சுதந்திரத்தை காப்பாத்தி கொள்ள தவறிட்டோம், உண்மைதான். நம்ம கடமையை நம்ம செய்யணும். செஞ்சோம்னாதான் இதே கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்காம நம்மளுடைய இந்த விடுதலை வேட்கைய தனியறதுக்கு உண்டான ஒரு வழியை நாம் தேடி கண்டுபிடிப்போம். அருமையான வரிகள்மா, சிறப்புங்கம்மா. கோவையை சேர்ந்த கவிஞர் திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் வழங்கிய கவிதையிலே சுதந்திர தாகமும் அதை அடையும் வேகமும் இருந்தது. சிறப்பம்மா, சிறப்பான கவிதை. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. சிறப்பியங்களம்மா, கவி வரிகளுக்கு பாராட்டுங்களம். அடுத்ததாக நம்ம கவிதையை தர வருபவர், அதாவது கவியரங்குகள் நடக்கலாம், கவித்தலைமைகள் மாறலாம், கவிஞர்கள் மாறலாம், ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்து தொடர் கவியரங்கத்தை நிகழ்த்தி சாதனை பெண்மணியாக திகழக்கூடிய சாதனை நாயகி, கவிநாயகி, சீர்மிகு ஆசிரியர் பவானி அம்மா அவர்கள் சிறப்பானதொரு கவிதையை தர வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. நன்றிமா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் மதிய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை எங்கள் அன்பு சகோதரி இந்த 32வது கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும்,
என்னுடைய மதிய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மிக அழகான ஒரு பின்னோட்டங்களை தந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு சகோதரி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் முதற்கண் மதிய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய கவிதை. விடுதலை தனியும் என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை, தியாகிகளின் தியாகத்தால் கிடைத்ததுவே விடுதலை, அகிம்சையால் போராடி பெற்ற விடுதலை, ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தால் செயலிழந்து போனது பாரதம். வியாபாரத்திற்கு வந்தவர்கள் பாரதத்தை அடிமையாக்கிட ஒட்டி நம்மை அடிமையாக்கினர். இன்று இந்த நிலை மாறிடவே கிடைத்ததுவே விடுதலை. விவசாயத்தை பெருக்கிடவும் உற்பத்தியை உயர்த்திடவும் தன்னிகரற்ற நிறைவை கண்டிடவே விடுதலை. சாதி சமய வேறுபாடுகளை கலைந்து இனம் மொழியை அறவே அகற்றிட பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட மறந்திடவே அரசியல் சாக்கிடையில் மக்கள் முண்டியிட இலவசங்களுக்கு முந்திக் கொண்டு மூச்சடைக்கும் நிலை. விடுதலை பெற்றும் இன்னும் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறதே. பெண்கள் இன்றும் நடமாட முடியதா இரவில் தனியாக? வீறு கொண்டு எழுந்திடுவோம், ஒற்றுமையுடன் செயல்படுவோம். இனி இது போன்ற அடிமைத்தனத்தை தகர்த்தெறிவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அனைவரும் சமமென்ற நிலையை உருவாக்கிட என்று தனியும் இந்த விடுதலை வேட்டை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். அன்பு சகோதரி கு பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா, நன்றி. அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். அதாவது வியாபாரத்திற்காக வந்தவன் நம்மை அடிமை செய்தான், விவசாயிகள் இன்னும் முன்னிலைக்கு வரவில்லை என்றீர்கள். அரசியல் சாக்கடை என்றுதான் இன்று வரை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்றைக்கு சுத்தமாக போகிறது என்று தெரியவில்லை. அன்றைக்குதான் விடுதலை வேட்கை தனியும். அதுபோல் இலவசங்களுக்கு பின்னால் ஓடி நாம் மூச்சிறைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் இரவில் ஒரு பெண் தனியாக செல்ல முடியவில்லை. விடுதலைக்கு முன்பே காந்தி கண்ட கனவு அது. ஆனால் விடுதலை பெற்று பல ஆண்டுகளாகியும் இன்னும் பெண்களின் நிலை சீராகவில்லை. அந்த கனவு இன்னும் பலிக்கவில்லை அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீர்கள். சிறப்பு அம்மா, அருமையான கவிவரிகள். ஸ்ரீபிரியா அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள் அம்மா. வணக்கம் பவானி அம்மா, அழகான கவிதை கொடுத்திருக்கீங்க. வியாபாரம், இலவசங்கள் இதெல்லாம் நம்ம பெறறதுக்காக தான். வியாபாரத்தினால வந்தாங்க வெள்ளையர்கள். உள்ள அவங்களுடைய ஆளுமையை செய்ய ஆரம்பிச்சாங்க, அராஜகத்தை புரிய ஆரம்பிச்சாங்க. கஷ்டப்பட்டு வாங்கி தந்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்ற தவறி விட்டோம். வியாபாரம், இலவசம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க மூச்சு முட்டை நம்மளை நிறுத்திட்டாங்க. நம்ம வரிசையில நின்றுட்டு இருக்கோம் அந்த இலவசங்களை பெற்றிட. சமம் என்ற நிலை இன்னும் வரல. காந்தியனுடைய கனவு எதுவுமே நனவாகாம இருக்கின்றது. இனியாவது அந்த கனவுகளை நாம் நனவாக்க வேண்டும் என்று சொன்னீங்க. ரொம்ப அருமைமா, சிறப்பு. பாடங்கள் படிக்காமல் இல்லத்தில் இருக்கின்றவர், பள்ளிக்கு செல்லாமல் பாடங்கள் படிக்காமல் இல்லத்தில் இருக்கின்றவர், நம் உள்ளத்தில் இருக்கின்றவர், பல உயர்வுக்கு உரிமை இவர். உலகத்து கவியரங்கம் நடத்திட்ட நாயகி பவானி அம்மை இவர். இவர் செயலெல்லாம் எவர், இவர் செய்வதில் செம்மை எவர். இப்பொழுது இறுதியாக நிறைவு கவிதை வழங்கி நன்றியுரை வழங்க வருகிறார் நம்முடைய மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். வாருங்கள் அம்மா. என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்று உங்களுடைய கவிவரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை இந்த தலைப்பில் உள்ள கவிதைக்கு வருகின்றேன். நமக்கு விடுதலை முழுமையாக பெற்றிட்டோமா? அந்த நாள் தான் மீண்டும் வந்திடுமா? அடிமைக்கு சுட்டரித்த இடமெல்லாம் தாகம் தாகம், சுதந்திர தாகம் என்று தவித்த அந்நாட்களின் வழிகள் என்று நீளும் நீளும். ஓர் மண்ணின் மைந்தர்களாய் நாம் பிறந்தோம். அதை நினைக்கையிலேயே உயிரை கொடுத்து பெற்று தந்த சுதந்திரம் வேறு கைகளுக்கு மாறி இருக்கின்றது. விடுதலை பெற்றிருந்த வீரர்களினுடைய தியாகம் கூட நினைத்து பார்க்கையிலேயே, உணர்ந்து பார்க்கையிலேயே அந்த சுதந்திர காற்றின் ஈரம் கூட காயவில்லை. வேதனைதான் மிச்சம் இருக்கின்றது. விவேகமாய் அகிம்சையின் வழியில் பெற்று தந்த சுதந்திரம் இன்று இம்சையில் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது.
வியாபார நோக்குடன் உள்ளே வந்தன் வெள்ளையன் ஒற்றுமையை குறை கண்டு சூழ்ச்சிகளை உள்ளிட்டான். விளைவிக்கும் நமது பொருளுக்கே வரியையும் கேட்டான். பார்த்தான் அவன் நம்மிடம் இல்லாத வெற்றியை ஒற்றுமையை கண்டு அவன் ஒற்றுமை இல்லை என்பதை தெரிந்தும் கொண்டு பலமான பாரதத்தை வளர்த்திட வித்திட்டான். முடியவில்லை. வீரர்கள் வீறு கொண்டு வெள்ளையனே வெளியேன்று வீர முழக்கமிட்டு உயிரையும் விட்டார்கள். அந்த உயிரை விட்ட நாளிலிருந்து இன்று வரை அந்த விடுதலை வேட்கையை நாம் பெற்றிடாமல் தான் இருக்கின்றோம். வீரமற்ற வெள்ளையன் வீரமிழந்து வெளியேறினான். இன்னல் தந்தவனை அழுத்திட்டாலும் இன்று விடுதலை வேட்கை இன்னும் குறையவில்லை. பாரத தாயினை தொழுவதை மறந்திடாமல் தனியாத இவ்விடுதலை வேட்கையினை தட்டி எழுப்பி விடுதலை என்னும் நலம் பயக்கும் நாளை நாம் எண்ணி சென்றிடுவோம். நன்றி, வணக்கம். இன்றைய நாளில் நன்றி கவிதைகள் வாசித்த அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய சிறப்புங்கம்மா. அருமையான கவிவரிகளை தந்தீர்கள். அதாவது முழுமையாக இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் தாகம் தணியவில்லை, விடுதலை பெற்றும் இன்னும் தாகம் தணியவில்லை. அகிம்சையால் பெற்ற விடுதலை இன்றைக்கு இம்சையாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்க. நம்மிடையே ஒற்றுமை இல்லாதை தெரிந்து கொண்டு ஆங்கிலேயன் நம்மை ஆட்சி செய்தான். ஆனால் இந்த விடுதலை தாகம் தணியவில்லை, அதை தணிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீர்கள். சிறப்பு அம்மா. இப்போ இதற்கு நீலகண்ட ஐயா அவர்கள் நம்மளுடைய பின்னோட்டத்தை தருவார்கள். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அவனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற இந்த அமைப்பு தொடங்கிய நாள் என்று நம்மோடு பயணித்து வருகிறோம். அதாவது இரண்டாவது உறுப்பினர் சொல்லுவோமே, அது மாதிரி நான் முதல் உறுப்பினர்னா அம்மையார் இரண்டாவது உறுப்பினர் சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடக்கத்திலிருந்து பயணித்து வருவோம். நிறைய முதன்மை தன்மை உண்டு அம்மாவுக்கு. அவங்க அதிகமா வெளியில தலை காட்ட மாட்டாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு முதல்ல நன்கொடை கொடுத்தது அம்மா தான். முதல் நன்கொடை திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி தான் கொடுத்தாங்க. தொடங்கிய போது முதல் நன்கொடை கொடுத்தாங்க. இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பல பணிகள் நடைபெறுகிறது. அதுல ஒன்று அயலக தொடர்பு. இது ஒரு உலகளாவிய அமைப்பாக இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அயலக பொறுப்புகள்ல அயலக மக்களோட செய்தி தொடர்பாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர். ஆனா யாருக்கும் தெரியாது. உங்க பார்த்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம கூட வெளியில சொல்றது இல்லை. இப்போ திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர்னு சொல்றோம். திருமதி கவியரசு வித்யா அவர்களை நூல்வயல் பதிப்பகத்துடைய சிறப்பு ஆலோசனை குறிப்பிடுறோம். ஆனா அந்த மாதிரி இவங்க நம்ம குறிப்பிடறதில்லை. ஆனா அவங்க குறிப்பிடாமலே, யாரும் அவர்களை பற்றி குறிப்பிடாமலே குறிப்பிடத்தக்கவராக செயலாற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். காவேரி பாக்கம்னு ஒரு சின்ன ஊர், காஞ்சிபுரத்தை அடுத்து வாலாஜாப்பேட்டைக்கு முன்பாக இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர். ஆனால் அந்த ஊரை உலகத்தில் ஒரு 25-30 நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அதற்கு திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அவ்வளவு அவங்க தொடர்புகள் வைத்திருக்கிறார்கள். அந்த தொடர்புகள் கொள்கிற பொறுப்பை பணி அவரிடம் வழங்கி இருக்கிறது. நான் பேசுவேன் என்றாலும் அவர்கள் தான் தொடர்ந்து அதை செய்வாங்க, பேசுவாங்க. நானு இங்க இருக்க இலக்கிய நண்பர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டே வருவேன். அவங்க அயல் நாட்டில் இருக்கிற இலக்கிய அமைப்புல நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. பல இலக்கிய நிகழ்ச்சிகள் அயல் நாடுகளில் நடக்கிற பொழுது அதை ஒருங்கிணைக்கிற பொறுப்புல திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி ஒரு அமைதியான செயல் வீரராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான பெண்மணி. தன்னுடைய குடும்ப பணி, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்முடைய நிகழ்ச்சிகளுக்காக பல்வேறு செயல்பாடுகளை, செயல் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருப்பவர். பலவற்றை அவரிடம் சொல்லிவிட்டால் அவர் செய்து கொண்டிருப்பார். நாம் அது திருப்பி அது கிட்ட போகவே வேண்டாம். அவங்களே செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுவாங்க.
அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவர். இன்னும் சொல்ல போனா என்னை அடக்குகிற அங்குசம் இவங்கதான். என்னை அடக்குகிற அங்குசம் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை வாழ்ந்தவர்கள். இவங்க ஒரு விடயத்தை வேணாம் செய்யாதீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பற்றி மேற்கொண்டு பேசலாம் மாட்டேன், சாப்பாடு விட்டுடுவேன் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அறிவுத்திறன் வாய்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனால் பொங்க மாட்டார்கள். சிறப்பமா ஒரு நிறைகுடம் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை வழங்கியதற்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர் நிறைகுடம் என்பதால் நிறைவாக வழங்கினார். இப்போது இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரை சொல்வதற்காக வந்திருக்கிறார். நன்றியுரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சுதந்திர விடுதலை நாள் விழாவினுடைய கவியரங்கத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியில் இன்று கவிதை வாசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தலைமை தாங்கிய திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரமுக்கும் தொடக்க உரையிலிருந்து இப்பொழுது வரை பின்னூட்டம் கொடுத்து கொண்டிருந்த நம் நீலகண்டன் அப்பாவிற்கும் என்னுடன் கவி பாடி அனைத்தையும் அழகாக தன்னுடைய இன்றைய நிலைமையை விட்டுட்டு சொன்ன அனைத்து உறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஸ்டெப் டிவியிலும் தமிழருவி ஜெர்மன் தமிழருவி வானொலியிலும் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும். இவை அனைத்தையும் நீங்கள் அனைவரும் கண்டுகளித்து உங்கள் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்பது எங்களது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து. வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ள கவிஞர் அனைவருக்கும் மேலும் ஊக்கமாக அமையும், அவர்கள் படைப்புகளுக்கு ஆக்கமாக அமையும். இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்ற திருக்குறள் தொண்டர் முத்தமிழ் சுடரொளி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாகவும் உலகத்தமிழர் ஒன்றியம் வாயிலாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பதிவேற்றம் செய்து காணொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இது ஒரு தொடர் கவியரங்கம் தொடர்ந்து வருகிறது. நீங்களும் தொடர்ந்து பார்த்து இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். 1000க்கும் மேற்பட்ட காணொளிகளை தங்கத்தமிழ் தொலைக்காட்சி ஒளியேற்றம் செய்திருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதற்கும், இந்த உலக சாதனை கவியரங்க நிகழ்ச்சி முழுவதற்கும் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அவங்க நன்றி. அனைவரும் சிறப்பாக கவிதையை வழங்கினார்கள். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமையேற்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கலந்து கொண்ட 9 கவிஞர்களும் நவரத்னங்களாய் சிறப்பாக தங்களுடைய கவி வரிகளால் என்று தனியும் இந்த விடுதலை வேட்கை என்ற அருமையானதொரு கவி மாலையை தொடுத்திருந்தார்கள். இந்த தொடர் கவியரங்கத்தில் 32வது கவியரங்கத்தில் பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்வை நம்மோடு இணைந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையமும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்நிகழ்வுகளை சங்கத்தமிழ் வலைக்காட்சியிலும் ஜெர்மன் தமிழருவி வானொலியிலும் கண்டு கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் கண்டிப்பாக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்.